ப்ரோக்ராம் வந்திருக்கிற அனைத்து ஞானிகளுக்கும், ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்து இருக்கிற டாபிக் எண்ணங்கள் ஏன் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இது யாரு கேட்குறா இந்த கேள்வின்னு பார்த்தானா, இந்த எண்ணங்கள் தொந்தரவா வருது பாருங்க. அதாவது எண்ணங்கள் சந்தோஷமா இருந்தா யாருமே கேட்கறதில்லை. இந்த எண்ணங்கள் தொந்தரவாதனால தான் கஷ்டப்படுறவங்க தான் இந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி வருது? நான் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இவங்க தான் திருப்பி திருப்பி இந்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கு. ஆரம்பத்தில் இருந்தே இந்த எண்ணங்கள் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிட முடியாதா அப்படின்னு. ஐயாட்டையும் இதே கேள்வி தான், என்கிட்டையும் அதே கேள்வி தான், யார்கிட்ட பேசினாலும் அது தான். இப்படியாவது எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னு. சரி, இந்த வார டாபிக் எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் போட்டிருக்கோம் அப்படின்னு. அதில் நம்ம அன்பர் ஒருத்தர், சார் எனக்கு ரொம்ப அடிபட்டு வந்த டாபிக் சார், இதில் நான் ரொம்ப சஃபரிங் இருந்தது. அவருக்கு இது இருந்த ப்ராப்ளம். அதாவது எண்ணங்கள் நிறைய வந்துட்டு இருந்தது. அது சஃபர் ஆனது, சஃபரிங்கிலிருந்து வெளியே வந்தது. என்னால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கலந்துக்க முடியல. அதனால் நான் எழுதி தர்றேன், நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அதில் உள்ள நல்லது ஆர் திருத்தி கொள்ள வேண்டியது எதாக இருந்தால் நம்ம குரூப் மெம்பர்ஸே சொல்லுவாங்க அப்படின்னு கூட சொன்னேன். ஸோ அவர் அவர் சொன்னதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். எதனால் எண்ணங்கள் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது? அவர் தலைப்பு அதை கொடுத்துருக்காரு. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட எண்ணங்கள் வரும்போது அது மனதோட இயல்பு அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் சொல்றது பாயிண்ட் நம்பர் இயல்பு. அதாவது அது மனதோட இயல்புன்னு சொல்றாரு. ரெண்டாவது, பிடிக்காத மற்றும் தேவையில்லாத எண்ணத்தை எனக்கு ஏன் வந்தது என்று கேள்வி கேட்டால் எண்ணங்கள் திருப்பி திருப்பி இது வந்துகிட்டே தான் இருக்கும்ன்றார். இது என்கிட்ட பேசும்போது அவர் சொன்னது, சார் நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு எழுதி கொடுக்குறேன் சார் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். வந்த எண்ணத்தை நினைத்து பயப்பட்டால் ஃபியர், அந்த எண்ணம் அடிமனதில் பதிந்து கட்டாயமாக அடுக்கடுக்காக வந்து கொண்டு இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வந்து கொண்டிருக்கும் அப்படின்றாங்க. கவலை தரக்கூடிய நெக்ஸ்ட் லைன் கவலை தரக்கூடிய எண்ணத்தை அறிவு கவலை தரக்கூடிய எண்ணத்தை அறிவு கொண்டு சரி செய்ய நினைத்தால் வந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது கவலை தரக்கூடிய எண்ணத்தை அறிவு கொண்டு சரி செய்ய நினைத்தால் எகைன் அந்த எண்ணம் வந்து கொண்டுதான் இருக்கும். இப்போ இவ்வளவு பாயிண்ட் 1 2 3 4 எழுதியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் திருப்பி திருப்பி எண்ணங்கள் திருப்பி திருப்பி என்ன பண்ணாலும் எண்ணம் வந்துகிட்டே தாயா இருக்கும். எந்த டோர் ஓப்பன் பண்ணாலும் அந்த எண்ணம் வரும் அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்காரு. சரி, அடுத்த பேஜ் என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம். கவலை தரக்கூடிய எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். அவர் இன்னும் ஃபுல் ஸ்டாப்பை வைக்கல, வந்துகிட்டே தாயா இருக்கும்ன்றாரு. புறத்தில் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தால் பாதிக்கப்பட்ட எண்ணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இது ஒரு பாயிண்டா ஆட் பண்றாரு. ஏதோ நடந்து போச்சு, அதை பற்றியே இருந்தா நான் வேலை செய்யாம அதை பற்றிய நினைவு வந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு.
இப்போ இப்போ இவ்வளவு 6 பாயிண்ட வந்து வந்த எண்ணங்களை பத்தி அவர் பேசிட்டாரு. இதற்கான தீர்வும் எழுதுறாரு. அவ- நமது நண்பர் வந்து இதற்கான தீர்வும் எழுதுறாரு. என்ன தீர்வுன்னா, மனதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு புரிதல் வேணும். அந்த மாதிரி புரிதல் இருந்தா தான் இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும். அறிவு அகத்தோடு வந்த எண்ணத்தை நினைத்து போராடாமல் சும்மா இருத்தல். அப்புறம் வந்து மனதை பற்றி புரிந்ததை எந்தவித சந்தேகப்படாமல் கன்ஃபர்மேஷன் ஆர் ஃபுல் ஸ்டாப் செய்தல். அதாவது ஐயா கருத்துக்களை நமக்கு பாயிண்ட் பை பாயிண்டா போடுறாரு. கவலை தரக்கூடிய எண்ணத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அகம் செயலற்று புறம் செயலில் ஈடுபடும் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கைக்கு முன்னேற தேவையான இலக்கை ஒன்றை நிர்ணயித்து புறச்செயல் மீது கவனம் செலுத்துதல். புறச்செயல் எப்படி கவனம் செலுத்துவது என்பதை பற்றி பகவத் ஐயா சொன்ன 10 கட்டளை மற்றும் கடந்த வாரம் நாம் பார்த்த 6 கட்டளைகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்படிக்கு பழனிமுத்து, கல்லிடை குறிச்சி. ஸோ இவர் கலந்து கொண்டு இந்த பாயிண்ட்டுகள் எல்லாம் சொல்ல விரும்பினாரு. ஆனால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதனால் இதை வந்து எழுதி இதை என்னுடைய பாயிண்டாக போடுங்க சார். இதில் வந்து ஏதாவது பாயிண்ட்ஸுகள் கமெண்ட்ஸுகள் இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள் சார் ஞானிகள்கிட்ட. எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் பாயிண்ட்ஸுகள் இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம். சரி, அவர் சொன்னதில் பாயிண்ட் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் சொல்கிறத அப்படியே ஒத்துக்கிறலாமா எப்படி? இல்லை, அவர் சொல்கிற பாயிண்ட்டு மகேஷ் பேசுங்க. நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இட் இஸ் எ ஃப்ரீ குரூப். எப்படியும் பேசலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேட்குது. எங்கேருந்து பேசுகிறீங்க மகேஷ்? சார் பெங்களூர்ல தான் சார். ஓ 2 வருஷம் கழிச்சு ஜாயின் பண்றேன் சார். ஓ கிரேட் கிரேட். பெங்களூர் பக்கத்துல தான் பேசுகிறீங்க. நீங்க எங்கே? பெங்களூர் எங்கே இருக்கீங்க ஆமா, நீங்கள்? எலக்ட்ரானிக் சிட்டி சார். ஓ குட். குவைட் ஃபார் ஆமா ஆஃப். சார், 2 வருஷம் ஆச்சு சார். ஆல்மோஸ்ட் இப்போ ஆல்மோஸ்ட். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க மகேஷ். ம். சார், அந்த பாயிண்ட் நான் பார்த்தேன் சார். அவர் சொன்ன பாயிண்ட் எல்லாம் எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்கு. அந்த எண்ணங்கள் வர்றதெல்லாம் வந்து அதுவா வரதான் செய்யும். அண்ட் நம்ம புறத்துல மட்டும்தான் வேலை செய்யறதுன்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம புறத்துல கவனம் செலுத்துறதுன்றது கரெக்டா தான் இருக்குங்க. அவங்க சஃபரிங் ஆறாங்களே, ஏன் சஃபரிங் ஆறாங்க? நம்ம அதை ஓகே. பத்தி பேசலாமா? ஓகே. நம்ம அது அந்த அவர் தாட் வந்து மூலமா. அதை பத்தி கொஞ்சம் அவர் அதை பத்தி கமெண்ட் எழுதலாம். எண்ணங்கள் வருதுன்னு எழுதுறாரு, இல்லைன்னு சொல்லலாம். ம். அவங்க சஃபரிங் சரி. ஆறாரு. அவங்க எதனால சஃபரிங் ஆறாங்க? ம், ஐயா, சொல்லுங்க.
அவரு மன ரீதியா ஏதோ ஒரு நல்ல நிலை. கட் ஆயிடுச்சு பாஸ்கர், ஓபன் பண்ணி பேசுங்க. பாஸ்கர் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வெளிப்படுது. ஆனா பாஸ்கர் அதுல அவர் நீ வேற ஏதோ நல்ல ஒரு நிலைய அவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் அவரு அந்த எண்ணத்தை வருகின்ற அந்த எண்ணத்தை ஏத்துக்காம இதை விட வேற எண்ணம் வேணும்ன்ற மாதிரி நினைக்கிற வருஷம் அந்த எண்ணம் அவருக்கு ஒரு உபத்திரமா தெரியுது. அது அவரு வர்றது சூழ்நிலை பிரகாரம் தான் எது பிரதிபலிக்குது. அதோடைய சூழ்நிலையுடைய நிழலாதான் நான் இது இருக்குதுன்ற போது அதை அப்படி ஏத்துக்கினாருன்னா அவருக்கு அந்த பிரச்சனை இருக்காது. எண்ணெய் இந்த எண்ணெயா வந்தது, இது வரக்கூடாது, இது போயிடணும், அந்த மாதிரி எண்ணம் தான் வரணும் அப்படின்ற டிமாண்ட் எல்லாம் வைக்க மாட்டார். அதாவது வர்ற எண்ணத்தோட சண்டை சண்டை போடாம இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்றீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க, அது ஏத்துக்கணுங்க ஐயா. வர்ற எண்ணத்தை இது இந்த சூழ்நிலையில இது இப்படிதான் நம்மளுடைய இயல்புக்கு ஏத்த மாதிரி இந்த எண்ணம் தான் வரும் அப்படின்னு அதை ஏத்துக்க வேண்டியதுதான். அதை இதுல இது நல்ல எண்ணம், இது வரக்கூடாது, இந்த எண்ணம் எனக்கு உபத்திரமா இருக்குது, தொந்தரவா இருக்குது, இது வரக்கூடாதுன்னு அப்படி நினைக்கும் போதுதான் அவருக்கு இந்த கேள்வியே வருது. ஏதோ அகரீதியா மன ரீதியா ஏதோ ஒரு நல்ல நிலை எதிர்பார்க்கிறார். அது அகத்துல எதுவுமே எல்லாமே பாசஸ் எல்லாம் இருக்கு, அதாவது எல்லாம் ஓடின்னு தான் இருக்குது. அங்க ஒரு நல்ல நிலை ஒரு கெட்ட நிலை எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம பிடிக்கிறதுனால்தான் அது அவரே கூட எழுதியிருக்கிறார். எதை நம்ம இது சொல்றோமோ அதுதான் திரும்ப திரும்ப வருது. கவலை உங்க போன் டிஸ்கனெக்ட் ஆயிடுது, உங்க வாய்ஸும் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஐயா வணக்கங்க, ஜெயக்குமாருங்க. பேசுங்க ஜெயக்குமார். அதுக்குள்ள அவர் வரக்குள்ள நம்ம கொஞ்சம் பேச. ஐயா இப்ப என்னன்னா, அப்புறம் நீங்க போட்டிருந்த அந்த ஸ்லைட்லயே பாத்தீங்கன்னா அவரே முழுமையா மனதை பத்தி பாத்தீங்கன்னா அவர் சொல்றது அவரே உறுதிப்படுத்தாம இருக்காருங்க ஐயா. ஒரு முறை பாத்தீங்கன்னா மனதுல தெளிவு வேணும்னு எழுதுறாரு, இன்னொரு முறை பாத்தீங்க அப்படின்னா அந்த குழப்ப நிலையை பத்தியும் எழுதுறாருங்க. அப்ப என்ன கேட்டேன், இந்த ரெண்டுலயும் அவர் தெளிவில்லை அப்படிங்கிறப்ப அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இயல்பா வர்றது நியாயம்தாங்க. ஏன்னா ஒன்றும் அதுலயாவது ஸ்டடியா இருக்கணும், இல்லைன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்து இல்லை அப்படிங்கிறதா ஸ்டடி. ரெண்டுமே இருக்காரு. இப்போ மனம் அப்படி தன்னை போல இயங்குன்றது நம்புறாரு, ஆனா அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்கிறாரு. அப்ப என்ன ரெண்டுலயுமே அவர் தெளிவில்லாத நிலையில இருக்கிறாரு, அதனால அந்த குழப்பம் வரத்தான் செய்யுங்கய்யா. இதை பாத்தீங்கன்னா நம்ம அந்த போன ஞான முகாம்ல 2-3 மாசத்துக்கு முன்னால கீழர் இவரு உமர் ஃபாரூக்கோடைய மனம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை பேசினாருங்க. அப்ப அந்த மன தெளிவு அப்படிங்கிறது அது உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலங்க. என்ன பார்த்தா ஒரு மனம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒண்ணு பாக்குறோம், பிறந்த குழந்தையில இருந்து அது தன்னை போல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்களா. அது என்னன்னா குழந்தை பாக்குறது, கேட்கறது, இல்லைன்னா நம்மளா அறிவு கொண்டு செயல்படுறது, எதுவா இருந்தாலும் சரி அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எகைன் நம்ம ஒரு சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா அந்த செயலை ரிவைன் பாக்குறப்ப அது சார்ந்த அத்தனை தகவலையும் நம்ம கையில கொண்டு கொடுக்குது. அப்ப என்ன கேட்டா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம மனம் ஏன் தன்னை போல இயங்கிட்டே இருக்கு அப்படிங்கிற இடத்துல கேள்வி வர்றப்ப நம்ம கண்கள் மூலமாவோ இல்ல ஓசையின் மூலமோ தொடு சுவை இந்த மாதிரி கேட்டா அந்த அறுசுவையில பாத்தீங்க அப்படின்னா அறுகுணத்துல ஏதோ ஒண்ணு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அந்த மனசுல அதுக்கு உண்டான பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அது தொந்தரவு பண்றது இல்லை, நீங்க அதுல தேடுறீங்கன்னு நினைச்சிட்டு அது கொடுக்குது. யூடியூப்ல பாக்குற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஆன் வச்சுட்டா யூடியூப் ரன் ஆகல அப்படிங்கிற மாதிரி இல்லை, ரன் ஆயிட்டு இருக்கு. ஆன் பண்ணணும் உடனே லைனா கேட்குது. என்னன்னு கேட்டா நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோமோ அந்த ப்ரிஃபரன்ஸ் அது கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குது. திரும்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டுக்குள்ள போறப்ப அதை சார்ந்த லைனா காமிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஸோ மனமும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இருக்கு. பட் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மள அறியாம ஒன்றும் சவுண்டுனாலேயோ இல்லைன்னு கேட்டினா பார்வையினாலேயோ இல்லைன்னா விவாதம் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுறோம். அது வருது, நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அது பல விஷயங்களை காமிக்கிறோம். எதுக்கு இத்தனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப முரண்படுறோம். அப்போ அது நம்மளுக்கு சப்போர்ட் வருது அப்படிங்கிற விஷயத்துல நீங்க சொன்ன அந்த அன்பரோட இது பதில பாக்குறப்ப அவர் அந்த தெளிவா இருக்கிற மாதிரி தெரியலீங்கய்யா. ஒண்ணு உறுதியா நம்புறாரு, திரும்ப அந்த உறுதிக்கு அவர் கொஸ்டின் மார்க் வச்சாரு. இப்ப அந்த உறுதிக்கு கொஸ்டின் மார்க் வைக்கிறப்ப நீங்க பழைய நிலைக்கு போயிட்டீங்க.
அப்போ அவருக்கு வந்து கண்டிப்பா உறுதியை எடுத்துக்க நம்புறப்ப அது 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவருக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் வரவே வராது. இது ஐயாவோட புரிதல்ல வந்து 100% எல்லாத்துலயும் இதா இருக்குங்க ஐயா. இல்ல, ஒரு காமன் மேனுக்கு நன்றிங்க ஐயா. நம்ம என்ன சொல்லுவீங்க? இது ஒரு அன்பர் சொல்லியிருக்காரு ஆச்சுங்களா? சரிங்க ஐயா. இது ஒரு அன்பர் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒருத்தர் எண்ணங்கள், எனக்கு குறிப்பிட்ட எண்ணங்கள் வருதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் நீங்க அவருக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? ஐயா கரெக்ட் தாங்க. குறிப்பிட்ட எண்ணங்கள் வராம இருந்தாதான் பிரச்சனை வருது. ஓகே, இது வந்து ஒரு லைன்லயோ இல்ல ஒரு வேர்டிங்லயோ சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா அவர் நம்ம கிட்ட வந்து உட்கார்றப்ப நம்ம அதுக்கு ஏன் வருது அப்படிங்கறத பத்தி அவர் தெளிவா விளக்கங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்படி தப்ப வரும்னு கேட்டா அதான் ஏன் வருதுன்ற கேள்வி கேட்பாரு. அது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணட்டும்னு கேட்பாரு. அப்போ அது மெக்கானிசம், அந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிற ஒரு சூட்சமும் தெரியாம அந்த மெக்கானிசம் ஏன் வேலை செய்யுது, எதுக்கு செய்யல அப்படிங்கிற கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதில் கொடுக்கறப்ப சரியா வர வாய்ப்பே இல்லைங்க. அவர் என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கறாருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ஐயாவோட கருத்துக்களை கண்டிப்பா புரிய வைக்கிறேங்க. புரிய வைக்கிறக்க மட்டும்தான் அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுல நடக்கும். இப்ப நீங்க கொடுத்த அந்த ஸ்க்ரால் கொடுத்த அந்த நண்பரே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயாவோட கருத்தை ஏத்துக்கிட்டாரு, ஏத்துக்கல. அதே மாதிரிதான் மக்கள் அவர் மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கலாம், புத்தகம் படிச்சிருக்கலாம். பட் காமன் மேன் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்க சுத்தமா முரண்பாட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன் வேர்ட்லயோ ஒரு லைன்லயோ நம்ம அந்த ஆன்சர் கொடுக்கறப்ப அவருக்கு சரியான தீர்வு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நம்ம அவரோட பேசத்தான் வேணும். என் மனம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சிட்டிங்ல உட்காந்து பேசுறப்ப அது கண்டிப்பாக அவருக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க ஐயா. என்கிட்ட ஒரு அன்பர் பேசினாரு கப்பல் ஆஃப் டைம்ஸ், 2-3 தடவை திருப்பி பேசினாரு. அவருடைய பயம் என்னன்னா, எனக்கு வந்து காம எண்ணங்கள் ஜாஸ்தியா வருது அப்படின்னு, நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன்னா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. சரிங்க ஐயா, வரலாங்க ஐயா. இப்போ என்னன்னு கேட்டா அதான் இது இந்த விஷயம் வந்து என்கிட்ட 2 பேர் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்காங்க. இப்போ அது வரக்கூடாது, என்ன தப்புங்களா? அது வர்றது என்ன தப்பா இருக்குங்களா ஐயா? அது ஒரு எண்ணம் தானங்கய்யா. அதான் இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மனதோட செயல்பாடு, அந்த மனத்தோட மெக்கானிசத்தை வந்து முழுமையா அவர் உள்வாங்கிறப்பதான் அது வர. ஏன்னா இவர் வந்து இப்ப சொல்லலாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இதனோட ஈடுபாடு பழைய காலத்துல இருந்திருக்கு தானே செய்யுங்க, எல்லாரோட மனசுல இல்ல, அவன் என்ன சொல்றான்னா, அதனால நான் குற்றவாளி ஆயிடுறேன். அதுதான் சொல்றேங்க ஐயா. ஒரு மனதளவுல வந்து இது வரக்கூடியது அதாவது நம்மளா எடுத்து உள்ள போட்டதுதான் மனசுக்குள்ள இருக்குது. அதுவா தன்னை போல எதுவுமே எடுக்கல. ஒண்ணு நம்ம பார்த்தது, இல்லைன்னா கேட்டது, இல்லைன்னா அனுபவிச்சது, இந்த மாதிரி விஷயங்களை தான் உள்ள வச்சிருக்கு. புதுசா எந்த ஒரு தெரியாத ஒரு செயல் மனத்துல இருந்து வெளிவரப்போற வாய்ப்பே இல்லைங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த எண்ணம் வருதுங்கிறப்ப வந்துட்டு போகுது, இப்ப என்ன தவறுன்னு கேட்கறாங்க. அவர் செயலா மாத்துறப்பதாங்க ஐயா பிரச்சனை இருக்கு. அந்த புரிதல் வந்துச்சுன்னா அவர் செயலா மாத்த மாட்டாருங்களே. புரிதல் இல்லாமதான் அந்த இடத்துல வந்து காமத்தை வந்து ஒரு செயலா செஞ்சு குற்றவாளி ஆகுறாரு. புரிஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல செயல்ல தானே பிரச்சனை வருது, உள்ள வர்றது வந்துட்டு போகுதுங்களா, அதுல என்ன தவறு இருக்குங்கய்யா? நிறைய வரட்டுமே. ஜெயக்குமார் சார், அவங்க அந்த கேள்வியினுடைய அடிநாதமே என்னன்னு தோணுதுன்னா, அந்த செயலா ஆயிடுமோன்ற பயம்தான். அந்த செயலா ஆகாம நிக்க வைக்க எனக்கு முடியுமா முடியாதா, அந்த கேப் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாம, அதனாலதான் எல்லாருமே வந்து எல்லா எண்ணமும் அடுத்த செகண்டே செயலா மாறுறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்கிறதுனால அதை செயலா மாத்திட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கான்சிக்வன்சஸ் எதுவாயிடுவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து எல்லாருக்குமே இருக்கிறதுனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, செயலை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத விட்டுட்டு எண்ணத்தையே வர்ற இடத்தையே ஆஃப் பண்ண முடியுமா முடியாதாங்கிற போராட்டத்துக்கு போயிடுறாங்க. மேடம் வணக்கங்க மேடம். கரெக்ட் தாங்க மேடம், நீங்க அவர் சொல்றது கரெக்ட் தான். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது, ஐயாவோட புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய அது சின்ன பாயிண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆனந்தமா இருக்கு. எகைன் அவர் வந்து பாத்தீங்கன்னா செயல் நிறுத்தலாம், அப்படி செயலை வந்து நிறுத்தலாம், மறுபடியும் செயல்படலாம் அப்படிங்கிறது அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. எண்ணங்களை நிறுத்தலாம் இல்ல தொடரலாம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறது உறுதியா அவர் எடுத்துக்கிறப்ப மட்டும்தான் மேடம் இதுல இருந்து ரிலீஸ் ஆயிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா இன்னொன்னுங்க ஐயா, அந்த செயலை அவர் செய்யறாரோ இல்லையோ அது 2வது பட்சம். இல்லை அவர் கண்ட்ரோல்ல இருந்தாலும் கூட சிலர் வந்து அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவார். சில ஐயோ நமக்கு இந்த எண்ணம் வந்துருச்சு, இந்த எண்ணம் இந்த டயத்துல வரக்கூடாது அப்படின்னு கில்ட்டா வர்றார். நம்ம அவர் செயல்படுத்தவே மாட்டாருன்னு அவருக்கே நம்பிக்கை இருந்தா கூட, ஆனா அந்த எண்ணம் வந்துருச்சே, இது தவறான எண்ணம், நம்ம தகுதிக்கு நம்ம இதுக்கு இதெல்லாம் சரியான்ற மாதிரி அவருக்கு அது கில்ட்டு ஏற்படுத்தும். அதாவது இப்ப இல்ல அது புரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்னு விஷயம் என்னன்னா, எண்ணங்கள்லாம் பிரதிபலிப்பு தான், சூழ்நிலையுடைய பிரதிபலிப்பு. அது இல்ல, அந்த பிரதிபலிப்புல உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை.
நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. உயர்ந்தது பரவசமான பெரிய பெரிய ஆன்மீக உணர்வு, உயர்ந்த அனுபவங்களும் சரி, கீழே காம உணர்வுன்னு நினைக்கிறாரு. அது எல்லா உணர்வும் ஒண்ணுதான். அந்த புரிதலுக்கு அவர் வந்தாச்சுன்னா அதை போக்கணும், அதை இது பண்ணணும்னு அவர் ட்ரை பண்ண வந்தா பண்ணுன்ற மாதிரி ஒரு புரிதலுக்கு வந்துருவார். ஐயா நான் சொல்லலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 2 சஃபரிங் அந்த சொன்னீங்க. ஒன்று வந்து இந்த தாட்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டு தாட்ஸ் வந்து எனக்கு சஃபரிங் பண்ணுது. இன்னொன்று வந்து செக்ஷுவல் தாட்ஸ் சம்திங் லைக் தட் அவர் டிஸ்டர்ப் பண்ணுது, கில்ட்டி ஃபீலிங் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இதுன்னா, தாட்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதனால நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது. திங்கிங் தான் என் கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தாட்ஸ் வர்றதுல வந்து நான் கில்ட்டி ஆகக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா அது என்னோட கண்ட்ரோல் இல்லாம வந்துட்டு இருக்கிறது ஒரு இயற்கை நேச்சர், இல்ல என்னோட சூழ்நிலை, என்னோட 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 சுத்தி இருக்கிறவங்களோட இது சுச்சுவேஷன் பொறுத்து வருதுன்னு நான் விட்டுக்கலாம். அதனால நான் கில்ட்டி ஆக வேண்டாம். செகண்ட் வந்து அந்த தாட்ஸ் வந்து வர்றதுனால நான் சஃபரிங் ஆகுறேன்னு சொன்னது வந்து சேம் அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அதாவது தாட்ஸ் வந்து எந்த ஒரு தாட்ஸையும் நம்மளால பிடிச்சி வைக்க முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து எந்த சூழ்நிலைக்கும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் வரும், அட் த சேம் டைம் சஃபரிங்கும் வரதான் செய்யும். ஸோ வி ஹாவ் டு லெட் இட் கோ. அதை போக விட்டுட்டணும் அப்படின்றது தான் என்னோட ஐ திங்க் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். இல்ல நம்ம புரிதல்ல வந்து எந்த தவறும் கிடையாது. இப்போ எல்லாரும் பேசுறதுல வந்து ஞானிகள்ங்கிறதுனால இன்ச்சு மிஸ்டேக் கிடையாது. நம்ம வந்து வி ஆர் லுக்கிங் ஃப்ரம் காமன் மேன். அவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பார்க்குறோம். இப்போ நான் அவனுக்கு கேட்டேன், நீ குற்றவாளி உணர்வு உனக்கு வருத, ஜட்ஜு எங்க இருக்காரு, வக்கீல் எங்க இருக்காரு, குற்றவாளி எங்க இருக்காரு, இப்படிதான் கேட்டான் அவனை. சரிங்க. இல்லையா? ஒரு 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 ஆளு குற்றவாளின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா ஒரு ஜட்ஜ் இருக்கணும், ஒரு வக்கீல் இருக்கணும், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கணும், அப்புறம் ஒரு கேஸ் மாட்டிக்கிட்டவன் இருக்கணும். 3 பேர் இருக்கணுமா இல்லையாப்பா அப்படின்னு கேட்டான். இந்த 3 பேர் யாருன்னு சொல்லு அப்படின்னு. கொஞ்சம் நேரம் எடுத்தான் பதில் சொல்றது. 3மே நான் தான் சார் அப்படின்னு. அப்புறம் தான் புரிஞ்சது, தேவையற்ற இதை நானே பில்டப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அந்த குற்ற உணர்ச்சி வந்து தேவையற்ற இதில் நானே பில்டப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அது தூக்கி குப்பையில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்ன பிறகு கொஞ்சம் அவனுக்கு அந்த தைரியம் வந்தது. அந்த குற்ற உணர்ச்சி அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது ஒரு மோசமான, அது அது விட்டால் தான் வந்து விலகி வெளியே வர முடியும். ஐயா பாபுலால் ஐயா சொல்லுங்க. சரி, என்னுடைய புரிதல்ல அல்லது அது என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இப்ப இந்த குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த புரிதலோட கிளியரா இருக்கிறோம். தட்ஸ் ரைட். நீங்க சொல்ற மாதிரி வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்? எக்ஸாக்ட்லி. ரைட். ஸோ நம்ம எப்படி ஐயா சொன்ன மாதிரி இந்த ஓசிடி பிரச்சனை வந்து எப்படி வந்து நம்ம மனசளவுல வந்து என்ன அளவுல போயிட்டு அது போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறத வந்து எப்படி ஃப்ரீயா விட்டுறப்போ அது எப்படி உடம்ப சரி பண்ணுதோ, சரிங்களா? சில உடம்புக்குள்ள இருக்கிற கோளாறுகளை இந்த எண்ணெய் மாற்றுறதுனால உடம்புல இருக்கிற கோளாறு சரி ஆகுது இல்லையா? இதோட ரிவர்ஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா உடம்புனால இருக்கிற பாதிப்புகள் அது தூண்டுதல்களா மாறி அது எண்ணங்களா வரலாம். ஸோ மைண்ட் அண்ட் பாடி இஸ் இன்டர்ரிலேட்டட், ரைட்? இதுல வந்து இது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல பாக்குறது. மைண்ட்ல இருந்து பாடிக்கு போறது, பாடியில இருந்து மைண்டுக்கு வர்றது. இவருக்கு வந்து இந்த வர எண்ணங்கள் வந்து இதுவே வந்து அது நீங்க சொல்ற மாதிரி காம உணர்ச்சியா இருக்கலாம், அல்லது மகிழ்ச்சியான உணர்ச்சியா இருக்கலாம், எதுனாலும் சரி அது ஏன் வருது, ஏன் அடிக்கடி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மைண்டை தள்ளி வச்சுட்டு திருப்பி பார்த்தோம்னா ஒண்ணு வந்து என்விரான்மெண்ட் வேர் ஹி இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட், பாயிண்ட் நம்பர் 2 வந்து அவருடைய பாடி வந்து எந்த டைப் ஆஃப் பாடி, அது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறாங்க, அது வந்து இன்டியூஸ் பண்ற மாதிரியான பிராக்டிசஸ் இருக்கா இல்லையா, அது ஒரு தனி டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட். நேச்சுரல். நேச்சுரலி ரைட்.
ஸோ எப்படி மனசுல இருந்து உடம்பு சரியாகுதோ அதே மாதிரி உடம்புல இருந்து உடம்புக்கான எஃபெக்ட் வந்து மனசுக்குள்ள அடிக்கடி காட்டிட்டு இருக்கு. அது இப்ப பாஸ்கரே சொன்ன மாதிரி அது குற்ற உணர்ச்சியா மாறி ஐயோ ஏன் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு அவருக்கு. அதுக்கான தீர்வுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டையும் வந்து கோஆர்டினேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அட்லீஸ்ட் நம்ம டிஸ்கஷன் வேரியஸ் ஆங்கிளில் பேசும் பொழுது இந்த மாதிரி சஃபரிங்கில் இருக்கிறவங்க இப்போ ஆக்சுவலி நம்ம சத்சங் இப்போ நம்ம பேசுகிறத வந்து ஜனங்க விரும்பி கேட்குறாங்க. ஓகே, இது வந்து இட் இஸ் ரீச்சிங் பீப்புள், சஃபரிங் பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓ அது இந்த மாதிரி டாப்பிக்கில் பேசும் பொழுது சஃபரிங் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வேரியஸ் ஆங்கிள் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஐ வில் டேக் எ பிரேக். இட் இஸ் ஆல்ரெடி டைம் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. I will take a break and immediately open the second part of it and we will continue on this. Okay? So நம்ம இப்போ செகண்ட் செஷன் கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அவங்க காசி சார் சொன்னாங்கல்ல அந்த மைண்ட் பாடி கனெக்ஷன், அது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். நம்ம நிறைய சமயம் வந்து எல்லாத்தையுமே மைண்ட்லயே சால்வ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை முடிஞ்சா அங்க என்ன நடக்குது, அந்த என்ன சேஞ்சஸ், நம்ம திருப்பி திருப்பி அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்து நம்ம மைண்ட்லயே எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்றோமா? சப்போஸ் என்விரான்மெண்ட்ல ஏதாவது மாத்த முடியும்னா மாத்தலாம். அதே மாதிரி பிசிக்கலா ஒரு பாடியில ப்ராப்ளம் இருக்கு அல்லது அது என்ன டிப்ரைவ்டா இருக்கு, அதனால அந்த திருப்பி திருப்பி அந்த ஃபீட்பேக் லூப் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் அதோட சோர்ஸ் இதுதான் அப்படின்னு தெரியும் போது அதை மாத்த முடியுமா மாத்த முடியலையான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் அது சில விஷயங்களை கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து மைண்ட்ல மட்டுமே சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, ஒரு கரெக்டான டயட், கரெக்டான ஸ்லீப் சைக்கிள், கரெக்டான அந்த அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் இம்பார்ட்டன்ட் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். எல்லாமே மைண்ட்ல தான் சால்வ் பண்ணணுங்கிற மாதிரி இது பண்ண தேவையில்லை. அட் த சேம் டைம் இதெல்லாமே ஒண்ணுமே வந்து நம்ம மாத்த முடியாது, அது எல்லாம் பியாண்ட்ல ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம மைண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கும்போது அந்த கண்டினியூஸா தாட் வந்துட்டே இருக்கு. நான் வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், அந்த ஸ்லைடு நான் பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு புரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, புரியாதவங்களா இருந்தாலுமே சரி, நம்ம வந்து மைண்ட்ல வர்ற அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து முதல்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் தெரியறது இல்லை நமக்கு. அது அப்படியே உண்மையாவே தான் இருக்கு, அது அப்படிதான் உணரப்படுது. அது மெமரியா இருந்தாலும் சரி, பாஸ்டா இருந்தாலும் சரி, அது ஒரு ஆக்சுவலா ஒரு நடக்கிற விஷயத்துக்காக நம்ம சஃபர் பண்ணல, அதனுடைய ஒரு நினைவுக்கு தான் சஃபர் பண்றோங்கிறதே புரிஞ்சிச்சுன்னா கூட தெரிஞ்சிச்சுன்னா கூட அது உடனே அந்த மாதிரி ஆப்வியஸா தெரியாது. மனசனுடைய தன்மை வந்து அப்படியே அது உண்மையா இப்போ இந்த செகண்ட் நிகழ்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அந்த சார்ஜ் இருக்கு, அது நியூட்ரலா வெறுமனே நான் வந்து நிழல் தான் ரிஃப்ளெக்ஷன் தாங்கிற மாதிரி தெரியாது. அப்படி நமக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா தான் நம்ம தான் அதுல இன்வால்வே ஆக மாட்டோமே. ஸோ அதனுடைய தன்மையே வந்து அப்படி ரியலிஸ்டிக்கா அது ஒரு ஏமாற்ற தன்மையோட தான் இருக்கு. அதனாலதான் ஈவன் அதை வந்து ஒரு இலூஷன் மாயை அப்படின்னு சொல்றோம். ஸோ அது நம்மளுக்கு அதோட வந்து ஏதோ ஒரு அன்ரிசால்வ்டா ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் அந்த உண்மையான் தான் அது தோற்றமளிக்கக்கூடிய அதனுடைய அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது முதல்ல வந்து அது நார்மல் தான், எல்லாருக்குமே புரிஞ்சவங்களா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து மனசு காட்டும் பொழுது அது அப்படியே வந்து ரியலிஸ்டிக்கா இருக்குங்கிறதுனாலதான் நம்ம அந்த பக்கம் திரும்பிடுறோம். அண்ட் இன்னொன்னு நம்மளுக்கு அது கூட ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு. அதனால நம்மளுக்கு ஏதோ ஒரு பெட்டரா ஒரு ரிசல்ட் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, ஒரு ஹூக் இருக்கு. இப்ப நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை,
அதனால நம்மளுக்கு நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல அப்படி நம்ம இன்டிஃபரெண்டா இருக்கிறோம், நம்மளுக்கு அது ஒரு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு தெரியாம எவ்வளவோ கோடி எண்ணங்கள் வருது ஒரு நாளைக்கு, நம்ம எல்லாமும் நம்மளுக்கு தெரியறது இல்ல. சோ எது நமக்கு ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கோ, வீக்னஸா இருக்கோ, அல்லது எது நம்மளுடைய ஐடென்டிஃபைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அதை டிஃபைன் பண்ற மாதிரி ஒரு ஹுக்கா ஆகும்போதுதான் வந்து நம்ம அதுல மாட்டிடுறோம். சோ அப்போ வந்து இத சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன நடக்குது, நமக்கு என்ன வேணும், என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கியூரியாசிட்டியோட நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே, அதாவது ப்ராப்ளம் சால்வ் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை முதல்ல வந்து நம்ம ஒரு வில்லிங்னஸை வந்து இன்வைட் பண்ணணும். அப்படின்னு தான் தோணுது. அப்புறம்தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்ம எந்த கருத்தையும் உடனே ஏத்துக்க தேவையில்லை, உடனே சால்வ் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அப்புறம்தான் வந்து நம்ம இதனுடைய ஒரு ஓ அப்படியா அப்படிங்கிற ஒரு இதையே நம்மளால பார்க்க முடியும். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறது தான். அந்த லிங்கை வந்து நம்ம டிஸ்அசோசியேட் பண்றது, நம்ம தான் அதை கொண்டு வர்றோங்கிற மாதிரியும் இல்லாம நம்ம அது சோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இது இருக்கணும் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முன்முடிவுகள்லாம் இல்லாம என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களால கொஞ்சம் அந்த சர்க்கிள்குள்ள வந்து பார்க்க முடியும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் இது வந்து எதுவுமே ஒரு ப்ராப்ளம் இல்ல, இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் அப்படிங்கறது ஒண்ணு இது பண்ணணும். அண்ட் இன்னொன்னு நம்ம அந்த செயலுக்கும் மோஸ்ட் ஆஃப் அஸ் அந்த ப்ராப்ளம் வந்து எங்க வருதுன்னா அந்த செயலா மாத்திடுவோமோ, அதனுடைய விளைவுகளை வந்து சந்திக்க வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அப்போ நம்ம எந்த எண்ணத்தை எல்லாத்தையும் நம்ம செயலா மாத்தலைங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் காமிக்கணும். இப்ப எங்கேயோ இருந்து நிக்கும் போது நம்ம விழுகணும்னு தோணும், ஆனா நம்ம விழுக மாட்டோம், அல்லது ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு ஆபீசர் கிட்ட போயிட்டு நம்ம கத்த மாட்டோம். அந்த மாதிரி பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம எண்ணம் வருது, ஆனா நம்ம அதை செய்யலாம் மாத்தல, நாம தான் அதை மாத்துறோங்கிற ஒரு எவிடன்ஸை வந்து அவங்கள கலெக்ட் பண்ண பழக ஆரம்பிக்கணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிங்க் வந்து ஓ ஆமால நடுவுல ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது அவங்க நம்பிக்கைப்பட்டாதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதுக்குள்ள வந்து ஒரு இது வந்து இது பண்ண முடியும். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீ சொல்ற பாயிண்ட் பர்ஃபெக்ட்லி ரைட். ஸோ இது வந்து இதை பதிவா கேட்கறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு வரேன். ஒரு பேங்க் இஎம்ஐ கலெக்ட் பண்றவருன்னு வச்சுக்கோங்க. அவரு ஞானி, சரியா? அவரு போயிட்டு பேங்க்ல வந்து டிஃபால்ட் பண்றவங்களை போய் கலெக்ட் பண்ணணும், அவர் தான் அவரோட வேலை. அப்பன்னா அவர் என்ன பண்ணணும்? அவர் போயிட்டு அங்க போய் அவங்க ஏன் இந்த மாசம் கட்டல, இது கட்டியே ஆகணும், வசூலே பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய டியூட்டி. அவர் வந்து கோவப்படணும், ஆக்ரோஷமா பேசணும், என்னென்ன வழிகள் பண்ணணுமோ அவர் பண்ணி தான் அங்கிருந்து காசு வாங்கிக்கணும். அவரு வந்து ஞானி, அவர் ஒர்க்ல வந்து பர்ஃபெக்டா இருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு அந்த கோபங்கிற ஃபீல் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு தெரியும் அது என் மனசுக்குள்ள எடுத்துக்கூடாது, இது வெளியே வேலைக்காக மட்டுமே நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, சரியா? இப்போ அந்த கோபம் வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கவே கூடாது, அது எண்ணம் வந்துட்டு தான் இருக்கு. அதே கோபம் அவர் வீட்டுக்கு போகும்போது, வீட்டுல குழந்தைங்க ஃபேமிலியோட மிங்கிள் பண்ணும்போது அந்த ஒரு தீர்க்கமான புரிதல் இருந்தாருன்னா அந்த கோபத்தை எல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டாரு. ஆனா இது என்னன்னா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. இவர் நினைக்கிறாரு ஏன் இங்கேயும் வருது அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணணும்னா, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் நம்ம சொல்லும்போது, இப்போ நான் சொன்னது சரி, உங்க ஹேமா மேடம் சொன்னது சரி, அந்த என்விரான்மெண்ட் என்னவா மாத்தி அமைக்கலாம் அவரா திங்க் பண்ணணும்னா, இந்த மாதிரியான வேலையை விட்டு வேற என்ன மாதிரியான வேலை நம்ம பண்ணலாம், அது வந்து என்விரான்மெண்டல் சேஞ்ச். ஸோ தட் வில் மேக் ஹிம் டு நாட் டு கெட் எக்ஸ்போஸ் மச் இன் டு தி ஆங்கிரி சிச்சுவேஷன். அந்த கோவப்படாத சூழ்நிலைக்கு வந்து அவரை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான வேலைகள் மாற்றி அமைக்கலாம். 1. 2, அவருடைய உணவு முறைகள், உடம்புக்கான எதுன்னு பார்த்துக்கலாம். அது வந்து இன்டர்ரிலேட்டடா கனெக்ட் டு மைண்ட். ஆனா அவர் ஞானி,
அவர் ஞானியா இல்லாத பட்சத்துல இட் வில் பிகம் மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ். அவர் பார்த்தாவே எல்லாரும் பயந்துக்குவாங்க, அவர் ரவுடி அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். அதான் வந்து ஹேமா மேடமும் எம்பசைஸ் பண்ணாங்க. மேடம் இதுல ஏதாவது நீங்க ஏதாவது இதுல பாயிண்ட் கொடுக்கணும், அதை ஆல்டர் பண்ணா சொல்லுங்க. ஸோ திஸ் வாட் ஐ வாண்ட் டு கிவ் எக்ஸாம்பிள். இல்ல அதான் மோஸ்ட்லி நம்ம இதுக்கு வர்றதே வந்து எப்பன்னா முடிஞ்ச அளவுக்கு என்விரான்மெண்ட்லாம் ட்ரை பண்ணி அவங்களுடைய சேஞ்சஸும் பண்ணி எல்லாம் பண்ணி முடியல, மனசுல மட்டும்தான் ப்ராப்ளம்னு இருக்கிறவங்க அந்த இடத்துலதான் இந்த சொல்யூஷன் மீட்டப் ஆகும். பட் நம்ம அதை ஏன் ரீஎம்பசிஸ் பண்றோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கே தெரியாம சின்ன சின்ன விஷயங்களை கூட மாத்தாம எல்லாத்தையுமே மனசை வச்சு சரி பண்ணணும்னு சம்டைம்ஸ் ஒரு அந்த மாதிரி ஒரு பிடிவாதமும் கொஞ்சம் எல்லார்கிட்டயும் பேசும்போது தோணுது. சோ அது அந்த மாதிரி எல்லாத்தையுமே அதுல இது பண்ணாம மத்த விஷயங்கள் இருந்தா அதை முதல்ல பாருங்க, இருந்தால் அதை பார்க்கலாம் அப்படிங்கறதான் இங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். மத்தபடி வந்து எது இருக்குதோ இல்லையோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் நம்ம மனசுல வர்ற ப்ராப்ளத்துக்கு நம்ம சஃபர் பண்ண தேவையில்லை. அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது தான் ஐயாவோட புரிதல். நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதை தான் நம்மளும் எம்பசிஸ் பண்றோம். பட் அதை கொஞ்சம் அந்த மல்டிபிள் ஒரு கன்ஃபியூஸ்ட் காம்ப்ளெக்ஸா ஆக்கிக்காம என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இது பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படிங்கிறது. யா ஐயா ஜெயக்குமாருங்க. ஐயா இப்ப அவர் சொன்ன கருத்துக்கள் கரெக்ட் தாங்க ஐயா. இதுல என்ன கேட்டா, நம்ம உடம்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியும் மனம், மனசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத உடம்பு. இப்ப மனசளவுல ஒருத்தர் பாதிச்சார் அப்படின்னா அந்த பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா 100% உடம்புலையும் பாதிப்பு உருவாக்கி இருக்குங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா கண் கூட நான் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் நான் கேட்டேன்னா, என்ன தேடி வரவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா சாப்பிட முடியறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இல்லைன்னு கேட்டா ஒரு விருப்பம் நாட்டமே இல்லை சாப்பாடு மேல அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சாப்பாடுக்கும் அவர் என்ன பிளான் பண்ணிருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு அதிர்ச்சியோ இல்லைன்னு கேட்டா ஒரு துக்கமான சம்பவமோ இல்லை கோபமோ ஒரு சந்தோஷமோ ஏதோ ஒண்ணு வந்திருக்கிறப்ப கண்டிப்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்பு வந்து சாப்பாடை கேட்காது. சாப்பாடை உதறித்தள்ளோ இல்லைன்னா சாப்பாடு வேண்டான்னு சொல்லிடும். சந்தோஷமா இருந்தாங்கன்னா சாப்பாடு பசி இருக்காது. இதே பயமோ துக்கமோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா சாப்பாடு எடுத்துக்காது. இப்ப இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து அதனுடைய மனத்துல வந்துக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து உடம்பை பாதிக்கக்கூடிய ஒரு செயல். இப்ப நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஐயாவோட புரிதல் வந்துச்சுன்னா நம்ம கெஸ் பண்றது ரொம்ப எளிமையா இருக்குதுங்கய்யா. எப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வரான்னு பார்த்தா அவருடைய செயல்பாடுகள் உடல் நிலைகள் என்ன மாதிரி சாப்பிட்டாரு, அப்ப அந்த உணவு மாதிரி மாத்தி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, அப்படி மாத்தி கொடுக்குறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் அவரு அந்த இடத்துல கரெக்டா சாப்பிடுவார் அப்படிங்கறதுக்கு உறுதி இல்லைங்க, மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எகைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணத்துக்குள்ளார போறப்ப அவருக்கு என்ன மறுபடியும் அதே அந்த விஷயம் சொல்லக்கூடிய அதே விஷயத்தை இங்கேயும் மாத்தி சொல்றோம். இது எல்லாருக்கும் அப்படிதான். இப்ப இந்த மாதிரி எண்ணம் வரப்ப சாப்பிட முடியாதுப்பா, இல்லைன்னு கேட்டா இந்த மாதிரி எண்ணம் வரப்ப அவர் கோபம் வரத்தான் செய்யும்பா அப்படிங்கிற மாதிரி அது இயல்பு அப்படிங்கிறதுக்கு அவருக்கு உணர வச்சு அந்த இயல்பு நிலையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அவர் அக்செப்ட் பண்ண வச்ச அப்படின்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா. இது என்னுடைய கருத்தை நான் சொல்றேங்க ஐயா. உள்ள வாங்க ஆப்ஷன். பாபுலா சார் இன்னொரு ஒரு மேபி இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணங்கள் என்ன விதமா திருப்பி திருப்பி ரெப்பிட்டிவா வருது அல்லது வந்து அந்த எதோனுடைய நாய்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற போது அதுக்கு ரிலேட்டடா நம்ம ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி வந்து ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிடுது. பட் நமக்கு வரக்கூடிய நம்ம எண்ணங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கில்ட்ன்றதோ அல்லது வந்து ஒரு கோபம் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது அந்த உணர்ச்சிகளை வச்சு ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு அத வச்சுதான் நம்ம வந்து போராடிட்டே இருக்கோம். அதை துரத்துறதுக்கு தான் நம்ம போராடுறோம். பட் ஆக்சுவலா அந்த ஐடென்டிட்டிங்கிறது வந்து அது வந்து வெளியில செயலா டிரான்ஸ்லேட் ஆகி இப்ப எல்லாத்தையும் கோவப்படுறவங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறது, எரியறது, கத்துறது அந்த மாதிரி செயலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பொழுதுதான் அங்க ஆக்சுவல் ரியல் ஐடென்டிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. பட் அந்த செயல் இல்லைங்கிற பட்சத்துல அது சப்ரஸும் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வர்றதுனால மட்டும் நம்ம அப்படி கோவக்காரனா ஆக மாட்டோம்
அப்படிங்கிற மாதிரி அந்த ஏன்னா நமக்கு மோஸ்ட்லி அது நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஆளு, இந்த மாதிரி ஒரு லஸ்ட்ஃபுல்லான ஃபீலிங் வந்தா நம்ம இந்த மாதிரி ஒர்ஸான ஒரு பர்சன். ஸோ அந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு அப்புறம் அந்த ஐடென்டிட்டில இருந்து வெளியில வர்றதுக்காக வேண்டி போராடுறது தான் அங்க வந்து இன்னும் கொஞ்சம் சிக்கல் அதிகப்படுத்துது. பட் அது ஆக்ஷன்ல கன்வெர்ட் ஆனாதான் அந்த ஐடென்டிட்டிங்கிறதே ஃபார்ம் ஆகும். வெளியிலைக்கு மட்டும்தான் அந்த ஐடென்டிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் மேபி அத நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணுனா கொஞ்சம் மேபி அவங்களுக்கு அந்த தான் இதை இது பண்ணிட்டு இருக்கோங்கிறது வந்து கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் குறையும். அண்ட் இன்னொன்னு, சம்டைம்ஸ் அந்த ரெப்பிட்டேட்டிவ் தாட் வர்றது கூட ஏதோ ஒண்ணு ஒரு விஷயம் அட்ரஸ் ஆகாம இருக்குங்கிறதனுடைய அடிநாதமா கூட இருக்கலாம். நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டே இருக்கிறதுனால கூட அது மனசு அதை திருப்பி திருப்பி காமிச்சிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட அதை ஒரு பாசிட்டிவா யதார்த்தமா எடுத்துக்கிட்டு அப்போ என்ன அதுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்தா நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட அது வந்து அப்படியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சில சமயம் வந்து இப்ப பசியில இருக்கிறவங்களுக்கு வந்து நிலாவை பார்த்தா கூட தோசை மாதிரிதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டண்டா ஏதோ ஒன்று கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது அதை அட்ரஸ் பண்ணாம ரிசால்வ் பண்ணாம இருக்கும் பொழுது நம்ம எல்லாமே அது மாதிரி தான் பார்ப்போம். வெளியில உள்ளது உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்புறம் திருப்பி உள்ள வந்துட்டே இருக்கிறத வச்சுதான் நம்ம வெளியிலயும் நம்ம எடுக்கிற முடிவுகள் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது. ஸோ உண்மையிலே ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அது அதுவாதான் வருது. இன்னொன்னு வந்து இப்ப நம்ம மெமரில இருந்து வருது, தாட்ல இருந்து வருது. சம்டைம்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் கான்சியஸ் லைக் காமன் கான்சியஸ்னஸ்ல இருந்து கூட அந்த மாதிரி ஏதோ நம்மளுக்கு வந்து வருது. நம்மளுக்கு எங்க, அதாவது அதனோட அந்த ஆதி மூலம் எப்படின்லாம் நம்மளுக்கு லொக்கேட் பண்ண முடியாது. எங்க இருந்தோ எப்படி இருந்தோ கூட சம்டைம்ஸ் நமக்கு வருது. பட் அதை யூஸ் யூஸ் பண்ணாததோட சாய்ஸ் நம்ம கிட்டதான் இருக்கு. அதை வர வைக்காதது நம்ம கையில கிடையாது. பட் அதை எடுத்துக்காதது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு நம்மளுக்கு புரிஞ்சாலும் சரி, அந்த ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால வந்து நம்மளால டிஸ்அசோசியேட் ஆக முடியும் தோணுது. So basically the point is that அந்த ரெப்படிட்டிவ் எண்ணங்கள் அங்கே வர்றதுனால பீப்புள் ஆர் now suffering. என்ன இப்போ அதனால் வந்து தே லுக் ஃபார் சம் சொல்யூஷன். இங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஐயாவிட்ட கூட ஒருத்தர் வந்து கேட்குறாரு. ஐயா வந்து ஒரே லைனில் பதில் சொல்கிறார். ஆப்வியஸ்லி உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பதிலை நான் வந்து ஷார்ட்டில் போட்டு விட்டேன். ஸ்க்ரீன் ஷேரிங்கில் வருமோ தெரியலையே. நல்லா Oh, it has gone out of our நிமிஷம். I'll try to open up. சின்ன பாயிண்ட் தான், ஓரலாக கூட சொல்லலாம். ஓரலாவே சொல்லிடுங்க. அதுக்குள்ள யாரோ பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. வந்துருச்சு தெரியுதா? ஆனா இல்ல இல்ல வரல சார் அந்த வரல. வரலைங்க. சரி. இந்த மனம், புத்தி, சித்தம், நான், தட் இஸ் அகங்காரம் இருக்கு இல்லையா? அதாவது மனத்தின் செயல்பாடு இருக்குல்ல பாருங்க.
ஐயா இது மனதின் செயல்பாடு வந்து மனதின் கேரக்டரிஸ்டிக் வந்து சலிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிரீன் கேரக்டரிஸ்டிக் ஷேர் ஆஃப் பண்ணுங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல ஐயா. அதான் நான் வந்திருக்கேன் பக்கத்துல. ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இங்கே தானே இருக்கு. ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ இட். இங்கேயே இருக்கு. ஷேர் வரணுமே, வந்திருக்கணுமே. இப்ப ஏதோ வருதுங்கய்யா. இப்போ வரும் 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 வராம எங்க போயிருக்கு? ஓகே. இது நிறைய தடவை பார்த்துருக்கிறது தான் என்ன. அதாவது மனதின் செயல்பாடு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதில் ஐயா வந்து இந்த மனதினுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து சலிப்புத்தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க. இது ஐயாவுடைய வேர்டு. மனதினுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து சலிப்புத்தன்மை. அப்புறம் நான் வந்து டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். இங்கிலீஷ் மீனிங் வந்து போர்டம், தமிழ் அகராதியில் எடுத்து பார்க்கும்போது அசைவு இருக்குது. அசைவு, சோர்வு, மனச்சலனம் அந்த மாதிரி கொடுக்குது. தட் மீன்ஸ் மனமானது எப்பவுமே ஒரு மூமெண்ட்ல இருக்கும். இப்போ பாருங்க, சிம்பிள் ஆன்சர் ஐயா கொடுத்துட்டாரு. எப்போ பார்த்தாலுமே ஒரு சலனம் இருக்கும். சலனம் இருக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். பிகாஸ் இந்த மனதினுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து எண்ணங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய வேலை. இந்த மனதின் செயல்பாட்டை பிரித்து பார்க்கும் பொழுது புரியுதுங்களா? தெரியுதுங்களா? தெரியுதுங்கய்யா. அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக்ல நம்ம மனதின் கேரக்டரிஸ்டிக்ல பார்க்கும் பொழுது மனதினுடைய வேலை வந்து எண்ணங்கள் ரிலீஸ் பண்ணுறது தான். அதுதான் வேலை. அதனுடைய சப்கான்ட்ராக்டர்ஸ் வந்து மூமெண்ட்ஸ் தான் ஒன்றும் வேலை அப்படின்ட்டு ஐயா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிடுறாங்க. இந்த கேள்விக்கு ஒரே பதில், மனதினுடைய தன்மை சலிப்புத்தன்மை. வந்தாலும் வாயை மூடிட்டு போயிடுறாரு. இயற்கையிலே சலிப்புத்தன்மை, தட் மீன்ஸ் மூமெண்ட் இருக்கக்கூடியது. அப்படி மூமெண்ட் இருக்கக்கூடியது இயற்கையிலே தான். அப்படியே மூமெண்ட்ஸு எண்ணங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். தூக்கத்தில் கூட எண்ணங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். இதை புரிய வைக்கணும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அதான் அது வந்து நம்ம அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதும் சரி, வெளியில விடுறதும் சரி, அது ஒரு மெக்கானிக்கல். அதுக்கு ஒண்ணுமே அந்த கண்டென்ட்ட பத்தியே அக்கறை இல்ல. அது வெறும் மெக்கானிக்கல் ப்ராசஸ். அதுதான் நேச்சுரல் அப்படி, அவ்வளவுதான். அப்பதான் அதுக்குள்ள எட்டியும் பார்க்க மாட்டோம். அதுல ஏன் இது இருக்குது அது இல்ல அப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்க மாட்டோம். கம்ப்ளீட் மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஆமா, அது பாட்டுக்கா வந்துகிட்டே இருக்கும். இதனோட வேலையே அதான். ஆனா இதுல என்ன நம்ம வந்து இதுல வந்து எக்ஸ்ட்ரீமா இதுல என்ன வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னா, நம்ம மனசுனாலே அப்படி ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா நம்ம ஏதோ லைவா இருக்கிறதும் அது அந்த இமோஷன் தானே கொடுக்குது. அதனாலதான் அது வெறுமனே ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ன்னு சொன்னா சப்புன்னு ஆயிடுது இல்ல. அது அதுல எந்த டிராமாவும் இல்ல. அதனாலதான் அதுல ஏத்துக்க அதான் 1 மணி நேரம் சுத்தி வளைச்சு இந்த ஃபிகரை கொண்டாந்துருக்கேன்.
அது ரெண்டு சைடு ஆஃப் த காயின். எந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் அது சூப்பரா இருக்கோ அந்த அளவுக்கு பின்னாடி பக்கம் டோட்டல் மெக்கானிக்கல் ஒண்ணும் இல்லாத ஒரு அது. ஆனா அது அவ்வளவும் இருக்கிற மாதிரி காமிக்கிறது தான் அதனுடைய இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். அதான் ஐயா வந்து சுருக்கமா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. அந்த ஆளு ஜோரா கேட்டாரு, ஜோரா கேட்டதுக்கு அது கேரக்டரிஸ்டிக்கே சலிப்புப்பா அப்படின்னாரு. கேட்ட ஆளுக்கு சூட்டபிளா பதில் சொன்னார். ஐ திங்க் ஹி வாஸ் இன்டெலிஜென்ட் பர்சன். யாருன்னு தெரியாது. இட்ஸ் ஒன்லி ஆடியோ விச் வாஸ் அவைலபிள் டு மீ. சலிப்புன்னொடனே அந்த ஆள் வாயை மூடிட்டு போயிட்டே இருந்தார். குட். காமிக்காம போயிடுவோன்னு நினைச்சேன், காமிச்சிட்டேன். நன்றி ஐயா. சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து தமிழ்ல வந்து ஐயாவுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் நிறைய இருக்கு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பகவத் தர்ஷன்லேயே மோர் தேன் 1300க்கு மேலே இருக்கு. ஆங்கிலத்தில் அவ்வளவு இல்லை. இட்ஸ் நாட் ஈவன் 3 டிஜிட்ஸ். இப்போ இதே இது வந்து ஃபுட் நோட் போடுற மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட்டு ஒரு கேள்வி பதிலாவது இங்கிலீஷில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரம் தேர் பீப்புள் கேன் கம் அப் டு ஸ்ரீ பகவத் ஐயா கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை எடுத்துக்கலாம். அடுத்து இன் அடிஷன் டு திஸ் இதை டெக்னிக்கலாக ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஐடியாஸ் கொடுத்தா வில் பி மோஸ்ட் வெல்கம். ஃபார் எக்ஸாம்பிள், MP4 to MP3, that means Tamil MP3, Tamil MP3 to Tamil MP3 text to English text. English text we will take it to video and then make a video out of it with a footnote. இதுதான் என்னுடைய திங்கிங்கு. ஐ மே பி கரெக்டட். இது மாதிரி பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க, டெய்லி ஒரு வீடியோ ஒன்று போட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, he will be known to the people who knows only English. So I look for your comment on this idea. 2024ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். Anybody who can guide me on technical, how it can be done, which actually somebody guided me on how to develop the website, so I could do it. அதே மாதிரி இது ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாகவும் பண்ணி விட்டுலாம். ஸோ பப்ளல் ஐயா காஷி, சொல்லுங்க சார். நீங்கள் நானும் ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் இருக்கு. ஸோ ஹவு என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஏஐ கரெக்ட், ஏஐ ஜெனரேட் பண்ணலாம். பட் அந்த டேர்ம்ஸ் அது இதெல்லாம் நம்ம இடையில அந்த கொஞ்சம் ஃபீட் எல்லாம் கொஞ்சம் edit. Yeah, we will do some our contributions. Okay, I'm very happy that get some first response. பேசலாம் சார், உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பிடுங்க. பேசிட்டு we'll bring it to a shape and there will be a lot of people who will come forward for this, definitely. Yeah, correct. We need volunteers, definitely will do. இருக்கிறது அப்படியே இங்கிலீஷுக்கு வந்துடும். Yeah, okay. Okay, so டைமும் 8 ஆயிடுச்சு. So any comment is there for today's
இது இது ரஜினிகாந்த் ஸ்டைல்ல ஐயா முடிச்சிட்டாரு என்ன. இது சலிப்புப்பா அப்படின்னு. ஸோ ப்ரோக்ராமுக்கு வந்த அனைத்து ஞானிகளுக்கும், ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து ஞானிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. எண்டு பண்ணிடுறேன் நான். நன்றி.